Amen. Thank you.
கொண்டாடுவதற்காக உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியால் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள் என்பது. தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்குறுதி. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அடுத்த வார்த்தை தடை செய்யாது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். சொல்றாங்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கடவுள் இருக்கிற கட்டளை. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். அடுத்து சொன்னார், யாரும் இதுல குறுக்க நிற்கிறாதீங்க, யாரும் இதுக்கு தடை பண்ணிடாதீங்க. சரியா? இன்னைக்கு இந்த திருச்சபை வளர்ச்சியில நம்ம எந்த தடையும் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனமா தேவனுடைய திட்டத்திலே யாரும் இணைந்து ஒன்றுபட்டு ஏகோபித்து செயல்பட வேண்டும். கீழே சொன்னாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு நீங்க கட்டுங்க, சண்டைகிட்ட போட்டாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்கள் வளருவீர்கள். சரியா? வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார், நீங்க வளருவீங்க. இது கடவுள் கொடுக்கிற மாபெரிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்பி இன்று நாம் அஸ்திவாரம் எடுக்கிறோம். நடுவே வந்திருக்கிற நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஜெபித்து அஸ்திவார கல்லை வைக்கலாம். ஜெபம் செய்வோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாது. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தேவன் கொடுக்கிற வாக்குறுதிக்காக நன்றி. நீர்களை வளரச் செய்கிற தேவன். இப்போது ஆண்டவரே, இந்த வளர்ச்சிக்கு அடையாளமாக இந்த ஆலயத்தை விஸ்தரித்து கட்டும் ஒரு மாபெரிய கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. மக்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற இந்த ஒருமனப்படுதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏகோபித்து இந்த நல்ல வேலைக்கு தங்களது கரங்களை உறுதிப்படுத்தும்படி பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த கட்டுமான பணியிலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த கட்டுமான பணிக்கு தேவையான பண வசதி கொடுங்க, மக்கள் ஒத்தாசை கொடுங்க, நல்ல இயற்கை சூழ்நிலையை கொடுங்க. நீங்க முன்னின்று கட்டுங்க. ஆண்டவரே, உன் வாசல்களை பழிகாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரே, அலங்காரமான ஒரு திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. உன் அஸ்திபாரம் விலையேற பெற்ற கற்களாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். விலையேற பெற்ற நல்ல ஆண்டவரே, அஸ்திபாரத்தின் மேல் இந்த திருச்சபை
கட்டப்படட்டும். தெய்வீக அன்பிலே கட்டப்படட்டும். உங்களுக்கு கிருபையிலே கட்டப்படட்டும். நீங்க உதவி செய்யுங்க. இந்த அஸ்திவாரம் விலையேற பெற்றதாக இருக்கட்டும். நீங்க உதவி செய்யுங்க. அந்த பிறகு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருக்கிற அமரட்டும். இந்த கலைஞர்கள் அஸ்திவாரக்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவன் மூளைக்கெல்லாம் இருந்து இதை கட்டி எழுப்ப வேண்டும். இதை தாண்டி தருகிறோம். முயற்சி எடுக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்கு இந்த கட்டுமான பணியின் துவக்கத்திற்கு மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையோடு கூட இந்த அஸ்திபார கல்லை வைக்கிறோம். ஆமென். அடுத்த நம்முடைய சேகரமானவர் அம்மா 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க. நம்முடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் அடுத்த கட்டம் இருப்பாங்க. தொடர்ந்து நம்முடைய திருச்சபை மூப்பர் எல்லாரும் கமிட்டி அங்கத்தில் எல்லாரும் எல்லாரும் வந்து ஒரு கல்லுல சிறு அடையாளம் கொடுக்கணும். சரியா? எல்லா மூப்பர்களும் வாங்க. கமிட்டி அங்கத்தில் சபை ஊழியர்களும் வாங்க. சபை ஊழியர்களும் வாங்க. எல்லா சபை ஊழியர்களும் வாங்க. கமிட்டி அங்கத்தினர்கள் ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் கமிட்டி அங்கத்தினர்களாக இருந்தீங்களோ மூப்பர்களாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க. எல்லாரும் வாங்க. சபை ஊழியர்கள்லாம் போங்க. ஒரு கல்ல எல்லா பெண்கள் இன்னொரு கல்லுல திருச்சபையின் ஆண்கள் எல்லா ஆண்களும் போட போறீங்க. எல்லா ஆண்களும் ஒரு கல். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டாச்சா? எல்லா மூப்பர்கள் எல்லா மூப்பர்களும் வாங்க. மூப்பர்கள் வந்து வாங்க. மூப்பர்கள் இந்த கல்ல போடுறாங்க. எல்லா ஆண்களும் ஒரு கல்ல சிலுவை போடுங்க. எல்லா பெண்களும் ஒரு கல்ல சிலுவை போடுங்க. ஆண்கள் சிலுவை போடுங்க. மூப்பர்கள் கல்ல கொண்டு வாங்க. மூப்பர்கள் கல்ல கொண்டு வாங்க. இன்னும் மூப்பர்கள் கொண்டு வாங்க. ஆண்கள் இந்த கல்ல போடுங்க. எல்லா ஆண்களும் இந்த கல்ல.
ஆண்கள் மூப்பர்கள் எல்லாரும் போட்டதான் அதில் மூப்பர்கள் மூப்பர்கள் ஆண்கள் கல் பெண்கள் கல் வந்துட்டா பெண்கள் கல் இங்க சின்ன தம்பிமாரெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த கல்ல சின்ன போடுவாங்க சின்ன தம்பிமார் சின்ன தம்பிமார் சின்ன பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு எல்லா சின்ன தமிழா போடணுமா எல்லா சின்ன தமிழா சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வாங்க அந்த ஒரு படியை நம்ம கூடணும் பிள்ளைங்கெல்லாம் போட்டீங்களா சின்ன பிள்ளைங்கெல்லாம் போட்டீங்களா சரி இப்போ அந்த கல்லம் வச்சுக்கணும் அடுத்த கல் ஃபயர் பாய்ஸ் எல்லாம் ஃபயர் பாய்ஸ் வாங்க ஃபயர் பாய்ஸ் ஃபயர் பாய்ஸ் അങ്ങനെ പോകണം చేసిన ఇంకా పర్లేదు தெரியுது தம்பி 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 சைடு தம்பி இந்த சைடு வேற யாரும் போடாத எல்லாரும் கை வச்சிருக்கணும் சரியா போட்டோட எல்லாரும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க சரியா போட்டோவோட ஐயோட வீட்டுக்கு வருவாங்க 1 லட்சம் ரூபாய் வெளியே வச்சிருக்காங்க பரிசுத்த தேவனே உங்களை நம்பி விசுவாசிக்கிறேன் இந்த மூளைக்கல்லை நாம் வைத்திருக்கிறோம் கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மீது இந்த திருச்சபை கட்டப்படட்டும் அதிக விரைவில் இந்த கட்டிடம் எழும்பி பிரகாசிக்கட்டும் நீங்க உதவி செய்யுங்க அப்படியே இந்த திருச்சபையின் தலைவராக நீங்க இருந்து குருவானவரையா அதை பலப்படுத்துங்க இந்த கமிட்டி அங்கத்தினர்கள் மூப்பர்களை பலப்படுத்துங்க அவர்கள் கைகள் உறுதிப்படும் பலமையாக எழும்பி நாம மகிமைக்கு நல்ல கண்ணீர் வசதி கொடுக்கும் பண வசதி கொடுக்கும் எல்லா மக்களும் இணைந்து ஏவோடு கட்டட்டும் இந்த கிராமமே இதுல பங்கு பெறட்டும் நீங்க உதவி செய்யுங்க இதுக்கு ஏற்ற எல்லா அரசு உதவியும் கிடைக்கிறது தரட்டாங்க எங்களை தாழ்த்தி தருவோம் ஆகவே உங்க நாம மகிமைக்கு இது கட்டி முடிக்க
உங்களுக்கு எந்த ஆலயத்தை கட்ட இடியும் அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினார். இந்த ஆலயத்தை முடிவு கட்ட போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வெளியிடங்களில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லோரும் இணைந்து செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த கட்டுமான பணியோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், ஆதியால் மறைந்தவர். அற்புதம் செய்பவர், ஆதியால் மறைந்தவர். எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கு. நெல்லை அப்போஸ்தலர் கனம் ரேனியஸ் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சுண்டவளை நாசரேத் திருச்சபை 200வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலும் புதிய ஒரு ஆலயத்தை கட்ட ஆண்டவர் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த சிறப்பான நன்னாளிலும் நம்முடைய நீண்ட நெடுங்கால கனவு ஆசையான புதிய ஆலயம், பரிசுத்த அந்திரேயா ஆலயம், புதிய ஆலயம் ஒருவேளை பண்டிகைகள் தோறும் நாம் நினைவு கூறுகிறபடி, ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கலாம், கிறிஸ்துமஸ், புது வருடம், எல்லா பண்டிகைகளிலும் சிறப்பு ஆராதனையிலும் உள்ளே மக்கள் இருப்பதற்கு போதிய இடவசதி இல்லை. வேப்ப மரத்தடியில், ஆலயத்தினுடைய செட்டில், ஆலயத்தினுடைய 2 வாசல் பகுதிகளில் மக்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டு இந்த காரணத்தினால் நம்முடைய ஆலயத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்த நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் இந்த நன்னாளிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலும் கூட பாலான ஸ்தலங்களை ஆண்டவர் ஆறுதலடைய பண்ணுகிறவர், தேர்தலடைய பண்ணுகிறவர், எழுந்து கட்ட செய்கிறவர். நம்முடைய மகாகணம் நெல்லை திருமண்டல பேராயர் ஏஆர்ஜி ஸ்ரீ பர்னபாஸ் ஐயா அவர்கள் வந்த பிறகு பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே நம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து வருகிறார். குறிப்பாக சாரால் டக்கர் அம்மையாரால் வாங்கப்பட்ட டக்கமால்புரம் பகுதியில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் இடம், இப்பொழுது கிட்ட 360 ஏக்கர் இடம் போல நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய கைவசம் உள்ளது. அதில் பெரிய தரிசன பூமி, ஒரு கன்வென்ஷன் மையம், இன்னும் பல விதத்தில் பயன்படுத்தத்தில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இன்னும் பல விதங்களில் நம்முடைய பேராயர் ஐயா அவருடைய தரிசனத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுத்து வருகிறார். இந்த நாளிலும் கூட அவர்களுடைய பொற்கரங்களினாலே நம்முடைய சுண்டவளை நாசரேத் பரிசுத்த அந்திரேயா ஆலயத்தினுடைய புதிய ஆலய கட்டுமான பணியுடைய அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாக இந்த நாளில் உருவாக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஐயா அவர்களை அழைத்து வந்தார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற பேராயர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சுண்டவளை நாசரேத் பரிசுத்த அந்திரேயா ஆலய திருச்சபையின் சார்பில் நம்ம யாவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுதும் ஐயா அவர்களை கௌரவிக்கிறதிலே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த இந்த ஆலய கட்டுமான பணியிலே முழு பொறுப்பாய் இருந்து செயல்படுகின்ற நம்முடைய திருச்சபை மக்களால் ஏகோபித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு தங்கசாமி மாமா அவர்கள் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபைனான்ஸ் அத்தாரிட்டி மேனேஜராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். நம்முடைய சுண்டவளை நேசரேத் பரிசுத்த அந்திரே ஆலயத்தினுடைய ஆலய கட்டுமான பணியிட முழு பொறுப்பாளர். மேலும் நம்முடைய சுண்டவளை நேசரேத் டிடிடிஏ தொடக்க பள்ளிக்கு புதிய பாடசாலை கட்டி கொடுத்தவர்கள். அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அனுபவித்து ஐயா மலர் மாலை அனுபவித்து ஐயா அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள். பழத்தட்டையும் கொடுத்து ஐயா அவர்களை கௌரவிப்பார்கள். வாங்க ஸ்டெல்லாத்த வாங்க. திருமதி கிறிஸ்டெல்லா அவர்கள் திருமதி கிறிஸ்டெல்லா அவர்கள் இப்பொழுது முன்பதாக வந்து ஐயா அவர்களை கௌரவிப்பார்கள். திரு சங்கசாமி ஐயா அவருடைய துணைவியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய வேப்பிலாங்குளம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வி முருகன் ஐயா அவர்களை நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்த திருச்சபையைச் சேர்ந்த திரு ஏசுவடியான் அவர்கள் முன்பதாக வந்து அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக எப்பொழுதும் செவி கொடுக்கின்ற தோள் கொடுக்கின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்த உதவி செய்கிற மனப்பக்குவம் நிறைந்த நல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர். இந்த ஆலயத்தினுடைய இந்த காரியங்களிலும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கிறவர்கள். அவர்களுக்கு திரு ஏசுடியான் அவர்கள். அடுத்தபடியாக நம்முடைய பேராயர் ஐயா அவருடைய உதவி குருவான சாப்ளின் ஐயா திரு பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு சாமித்திரை அவர்கள் முன்பதாக வந்து பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஆலயங்கள் பிரதிஷ்டை, அந்த மாதிரிலாம் ஐயாவுக்கு வெரி பிஸி ஷெட்யூல். அதிகமான ஆலயங்களுடைய பிரதிஷ்டை நம்முடைய பேராயர் ஐயா அவருடைய காலங்களில் நடந்திருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. திரு சாமித்திரை அவர்கள் பிஷப் சாப்ளின் அருள் திரு பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கௌரவித்திருக்கிறார்கள். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய நமது மகாகண பேராய ஐயா அவர்கள் வந்த பிற்பாடு பாலாய் கிடந்த தரிசு நிலமெல்லாம் இன்றைக்கு அது கட்டப்பட்டு வருகிறது. நாம் யாவது அறிந்திருக்கிறபடி சாரால் கன்வென்ஷன் சென்டர், அது மாத்திரமல்ல ரேனியஸ் பல்நோக்கு மருத்துவமனை, இதெல்லாம் சிறப்பாக அது கட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்மளால் இயன்றதை கொடுத்து வருகிறோம். ஐயா அவர்களும் மிகுந்த தீவிரமாய் அந்த பணியை செய்து வருகிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்திலே நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த பல்நோக்கு மருத்துவமனையும் சாரா கன்வென்ஷன் சென்டரும் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சேகரத்தின் சார்பாக, பெண்கள் இலக்கிய சங்கத்தின் சார்பாக, ஆசிரியர் சார்பாக ஒரு சிறிய தொகையை இந்த சாரா கன்வென்ஷன் சென்டருக்கு ஐயா அவர்கள் கரத்தில் நான் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி, ஆலயத்தினுடைய புதிய ஆலய கட்டுமான பணி, எத்தனையோ குருமார்கள் வந்திருந்தார்கள். எல்லாருக்கும் கிடைக்காத பாரத்தை நம்முடைய சேகர் குருவானவர் அருள் திரு ஆமோஸ் ஜெபத்திர ஐயாவுக்கு தேவன் கொடுத்தார். ஒரு ஐயாவுடைய ஜெபம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் சொல்லி ஜெபம், ஆலய அடிக்கல் நாட்டுவதற்கு முன்பதாகவே புதன்கிழமை தோறும் ஆலயத்தினுடைய புதிய கட்டுமான பணிக்காக ஜெபம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஜெபத்தை ஆதாரமாக மையமாக வைத்து இந்த நாளிலும் கூட நம் மத்தியில் சிறப்பாய் செயல்பட்டு வருகின்ற நம்முடைய சேகர தலைவர் நேற்று தினத்தெல்லாம் முழு ஜெபம். அவர் ஐயா அவருக்கு பயங்கரமான ஒரு வேலைகள் தான். ஆனாலும் நம்முடைய ஆலயத்தை அதிகமாக நேசித்து புதியதாக ஆலயத்தை கட்ட வேண்டும்னு சொல்லி சீரும் சிறப்புமாக ஆண்டவருக்கு உண்மையாய் பணியாற்றி வருகிற நம்முடைய சேகர தலைவர் அருள் திரு ஆமோஸ் ஜெபத்திர ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு எட்வின் ஜெயபால் சித்தப்பா அவர்கள் முன்பதாக வந்து அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து கௌரவிப்பார்கள். அவர்கள் துபாயில் மேனேஜர், எஃப்என்சிடியில் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் நாளிலும் கூட நம்ம மத்தியில் வந்து மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். அவர்கள் இப்பொழுது நம்முடைய சேகர தலைவர் ஆமோஸ் ஜெபத்திர ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அவர்களும் நம்முடைய ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள். எட்வின் சித்தப்பா, சார்லஸ் சித்தப்பாலாம் ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக ஆசிரியர்கள், நம்முடைய சேகரத்தில் இருக்கும் 3 பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள். முதலாவதாக பேப்பிலாங்குளம் தலைமை ஆசிரியர் திரு தங்கசாமி அவர்கள் முன்பதாக வந்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அப்படியே விதவைகள் நலநிதியும் கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்குவார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சுண்டவளை நேசரேத் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜேம்ஸ் பொன்னுத்துறை அவர்கள் விதவைகள் நல உதவியை காணிக்கை கொடுத்து பேராயர் அவர்களிடத்தில் ஆசை பெறுவார்கள். அடுத்தபடியாக டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி தளவாய்புரம் அதனுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜான் ஜோசப் அவர்கள் முன்பதாக வந்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அனுபவித்து விதவைகள் நல உதவி ஊழியத்திற்குரிய காணிக்கைகளை கொடுத்து பேராயர் ஐயா அவர்களிடத்தில் ஆசை பெறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் 2012ஆம் ஆண்டு நம்முடைய ஆலயத்தினுடைய தோத்திர பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். பண்டிகை பிரதான ஆராதனையில் அப்பொழுது அவர்கள் குருத்துவ காரியதர்சியாக பணியாற்றினார்கள் நம்முடைய நெல்லை திருமண்டலத்தில். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு நம்முடைய ஆலயத்தில் பிரமாதமாக நடைபெற்ற திடப்படுத்தல் ஆராதனையில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு இந்த 2025 ஜூன் 14ஆம் தேதி இந்த அடிக்கல் நாட்டு விழா, கத்தர் சித்தமானால் வெகு விரைவில் ஆலய புதிய பிரதிஷ்டை விழா எல்லாவற்றிலும் கத்தர் பேராயர் ஐயா அவர்களை பயன்படுத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வரவேற்புரை ஏற்றி பேராயர் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். சுண்டவளை நாசரேத் திருச்சபையாரை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இது ஒரு பழம் பெரும் திருச்சபை. 200வது ஆண்டு விழாவை கொண்டாட போகிறீர்கள். கதீட்ரல் ஊசி கோபுரம் இருக்குது இல்லையா, பாளையங்கோட்டையில், அவங்களும் 200வது ஆண்டு வருகின்ற இந்த மாதம் 26ஆம் தேதி அந்த விழாவை ஆரம்பிக்கிறார்கள். இந்த வருடம் முழுவதும் கொண்டாட போகிறாங்க. இந்த 200ஆண்டு விழாவிலே அவங்களும் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க. திட்டங்களில் பல புதிய ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆலயத்தை அழகாக கட்டும்படி முன் வந்திருக்கிறீங்க. இதனோடு இணைத்து உங்கள் சுண்டவளை நாசரேத் பேரில் ஏதாவது ஒரு 2 கோவிலாவது கிராமங்களில் கட்டி கொடுக்கணும். சரியா? செய்யலாமா? கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த 200ஆண்டு விழாவை நன்றாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். முக்கியமாக அந்த ஆலயம் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். சரிதானா? 200 வருஷமாக இந்த ஆலயத்தில் தான் நீங்கள் வர்ஷிப் பண்ணியிருக்கிறீங்க. நன்றாக விஸ்தரித்து திட்டமிட்டு செய்யுங்க. நல்ல ஒரு இன்ஜினியரை பார்த்தோன்னே கொஞ்சம் மகிழ்ச்சி. அவர் பேர் என்னது? மிஸ் தேவசீலன் ஸ்டீஃபன், 2 பேரும். அவங்க மிஸ் தேவசீலன் நல்லா பிளான் பண்ணி நிறைய சர்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. சரியா? எனவே நல்லா திட்டமிட்டு விஸ்தாரமாய் நீங்கள் கட்டுங்கள். உங்களுக்கு என்றென்றும் தலைமுறைக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, இதை மிக அழகாய் முன்னின்று திட்டமிட்டு உங்களை வழி நடத்துகிற சேகர குருவானவர் ஐயா அவர்களை பேராயத்தின் சார்பாக நாம் பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம். மேலும் நம் நடுவே நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் திரு முருகன் ஐயா வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் நடுவே நீங்கள் இருப்பது உங்களை பேராயத்தின் சார்பாக, திருமண்டலத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம். சரி, இன்று அவர்கள் நம் நடுவே இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என் கையில் ஒரு அழகு பழத்தட்டு கொடுத்தீங்க. சரியா? இந்த பழத்தட்டை பார்த்த உடனே எனக்கு ஆசீர்வாத தட்டு ஞாபகம் வந்து விட்டது. உங்கள் கோவில் கட்டுமான பணிக்கென்று இந்த காணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. சரியா? 10,000 ரூபாய்க்கு ஆரம்பிப்போமா ஏலம் விடுறதுக்கு? 10,000 ரூபாய் ஆசீர்வாத தட்டு. கேளுங்க. 20,000. வெரி குட். யார் கேட்டீங்க? 20,000. 20,000. 25,000. மகிழ்ச்சி. இன்னும் கேளுங்க. உங்க கட்டுமான பணிக்கு, சரிதானா? இந்த கட்டுமான பணிக்கு முதல் 50,000. யாருமா? வெரி குட். யாரு? சின்ன தம்பியா? அவங்க அம்மா கன்சென்ட்டோட. சரி, 50,000. சரியா? காட் பிளஸ் யூ தம்பி. 50,000. சரியா?
50,000 இன்னும் கொடுக்கலாம். ஐயா ஜெயபால், ஐயா ஜெயபால் தானே உங்க பேரு? 60,000. தம்பி எவ்வளோமா? அம்மாட்ட கேட்டாச்சா? 60,000 ரூபாய். என்னம்மா அம்மா சொல்றாங்க எடுக்க சொல்லி? அறுபத்தி ஐயாயிரம். வேற ஐயா துபாய் ஏர்போர்ட்ல 5000 அவங்கள ஆளை காணும். உங்க நிக்காங்க எவ்வளோயா? 70,000. கை தட்ட விடாது, இன்னும் போகணும்ல. 70,000. ஐயா உங்களுக்கு எவ்வளவு சொல்லுங்க? ஏலம் முத பண்டிகைக்கு சரியா? பிஷப் ஐயா சொல்றாரு கொடுங்கோ, சரியா? அடுத்து எவ்வளவு சொல்ல போறீங்க? இப்ப எவ்வளவு சொன்னீங்க? 70. 80,000. யாரு? 80,000 கேட்டீங்களாமா? ஆமாட்டா 80,000. அவங்க தான் 80. சரி 80,000. ஐயா ஜெயபால் ஐயா சொல்லுங்க. முழுமையாக்கிறோம் அதை யாராவது ஒருத்தர்? யார் முழுமையா? 85. இன்னும் கொஞ்சம் தான், சரியா? 85. அடுத்து 1,00,000. 1,00,000 ரூபாய். சார் அப்போ கொடுத்துடலாமா? ஓ வெரி குட், காட் பிளஸ் யூ. நான் எங்கே துபாய் பக்கம் இருக்கீங்களோன்னு யோசனை. அப்படியா? சரி 1 lakh விட்டுலாமா? 1 தரம், 2 தரம், 3 தரம், சரிதானா? ரைட். குடும்பமா சேர்த்து எல்லாருக்கும் போத்தி விட்டுருக்கேன்னா சொல்றோமா? உங்க பேர் மறந்துட்டேன். அவங்க என்னுடைய மகளோடு கூட படிச்சிருக்கிறாங்க சாரால் டக்கர் காலேஜில். ரொம்ப மகிழ்ச்சி. சார் ஜெபம் பண்ணி முடிச்சிருமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கிற திருச்சபையின் மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த திட்டம் கைகூடி வரட்டும். அதிக விரைவில் கட்டி முடிக்கப்பட மிக அழகானதொரு மகிமையின் ஆலயம் இந்த இடத்துல கட்டப்படட்டும். எங்கள் நடுவே கொண்டு வந்திருக்கிற ஐயா முருகன் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களது ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் மீது அமர்ந்திருக்கட்டும். அவர்கள் கொடுத்திருக்கிற நல்ல பொறுப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அவர்கள் வளரட்டும், அவர்களது பொறுப்புகளிலே உயரட்டும். நீங்கள் போதுமானவராக இருந்து அவங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, குருவானவர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக மற்றும் இங்கே இருக்கிற ஆண்டவரை எல்லா மூப்பர்களுக்காக, பாடகர் குழுவினருக்காக, எல்லா திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக, வெளிநாடுகளிலே இருக்கிற மக்களுக்காக, வெளி ஊர்களிலே இருக்கிற மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏகோபித்து எல்லாரும் இதில் இணைந்து செயல்படட்டும்.
இந்த ஆசீர்வாத தட்டை ஆசையோடு எடுத்து சென்றிருக்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. கிருபை அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் ஆளுகை பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். அன்பு, ஐக்கியம், சமாதானம் நிறைந்திருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இந்த கட்டுமான பணியோடும் கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். Thank you very much. God bless you. Thanks. சபையார் தயவு செய்து அமர்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நிதானமாக தேநீர் மற்றும் வடை இருக்கிறது. எல்லாரும் நீங்கள் இருந்து பருகி செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அப்படி எழுந்து நின்று ஐயா அவர்களுக்கு நம்ம பிரியா விடை கொடுக்கலாம். லட்டு இருக்கிறது. எல்லாரும் இங்கே இருந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருந்து செல்ல சபையார் யாரும் இங்கே இருந்து அமர்ந்து செல்ல உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.